ஆதவன் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்கின்ற அத்தனை சொந்தங்களுக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள். இன்று 2016 ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றும் நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியின் வாயிலாய் சந்தித்திருக்கிறோம். வீரகேசரி பத்திரிகையின் பக்கம் எங்களுடைய பார்வையை செலுத்தினால் வீரகேசரியின் பிரதான தலைப்புச் செய்தி, ராணுவத்திடமுள்ள விவரங்கள் அவசியம், காணாமல் போனோர் விசாரணைக்கு உறுதுணையாக அமையும் என்கிறது அரசாங்கம். காணாமல் போனோர் தொடர்பில் உண்மைகளை கண்டறியும் தேடுதலில் ராணுவத்தின் ஆதாரங்களையும் சேர்த்துக் கொள்வது சாதகமாக அமையும். இறுதி யுத்தத்தில் சரணடைந்தோர் தொடர்பில் ராணுவம் வசமுள்ள தகவல்களையும் பெறுவது விசாரணை செயற்பாடுகளுக்கு வலுச்சேர்ப்பதாக அமையும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. விடுதலை புலிகள் பயங்கரவாதிகளோடு தொடர்புகளை வைத்திருந்தவர்கள் மற்றும் அவர்களுக்கு ஆயுத பண உதவிகளை வழங்கியவர்கள் தேச துரோகிகள் என்றும் அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளதாக இன்றைய வீரகேசரியின் பிரதான தலைப்புச் செய்தி அமைந்துள்ளது. என்னை புலிகளோடு ஒப்பிட்டு குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பார்கள், கைது செய்து தண்டிப்பதே அரசின் நோக்கம். எந்த வகையிலேனும் என்னையும் எனது குடும்பத்தையும் குற்றவாளியாக்கி தண்டிக்கும் நோக்கம் மட்டுமே நல்லாட்சிக்காரர்களுக்கு உள்ளது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றி என்னை புலிகளோடு ஒப்பிட்டு பொய்யான ஆதாரங்களை வெளியிடக்கூட முயற்சிக்கலாம் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருப்பதாக குறித்த செய்தி இன்றைய வீரகேசரியின் முக்கிய செய்திகளில் ஒன்றாக இடம் பிடித்துள்ளது. வீரகேசரியின் மலையக செய்திகள் பக்கத்தில், வீதி அபிவிருத்தி அதிகார சபை தோட்ட வீதிகளை அமைப்பது புதிய விதி, சாமிமலை வீதி அமைப்பு ஆரம்ப விழாவில் திலகர் எம்பி. பிரித்தானிய கம்பெனிகள் நிர்வாகித்த காலம் முதல் இன்றைய பிராந்திய கம்பெனிகள் நிர்வாகிக்கும் காலம் வரை மலையக பெருந்தோட்டங்களுக்கு உள்ளாக அமைந்துள்ள பாதைகளை அமைக்கும் பொறுப்பினை தோட்ட நிர்வாகங்களே மேற்கொண்டு வந்தன. எனினும் இப்போது வீதி அபிவிருத்தி அதிகார சபை தோட்டப்பகுதி வீதிகளை அமைக்கும் நிலைமையை நாம் உருவாக்கியுள்ளோம். இது புதிய விதியாகிறது என தொழிலாளர் தேசிய முன்னணியின் பொதுச் செயலாளரும் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான எம் திலகராஜ் தெரிவித்துள்ளார் என்று குறித்த செய்தி இடம் பிடித்துள்ளது. வீரகேசரியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம், பொருளாதாரம் சார் நல்லிணக்கத்தின் அவசியம். நாட்டில் யுத்தம் முடிவுக்கு வந்ததன் பின்னர் பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தவும் வறுமையை இல்லாதொழிப்பதற்கும் மிகவும் அவசரமான முறையில் தூர நோக்கத்தோடு கூடிய வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய தேவை மிகவும் வலுவாக உள்ளது. விசேடமாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் வறுமையை ஒழித்து மக்களை பொருளாதார ரீதியில் வலுவூட்டுவதற்கு விரைவாக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். வடக்கு கிழக்கு பகுதிகள் கடந்த காலங்களில் யுத்தத்தினால் மிக பாரிய அளவில் பாதிக்கப்பட்டன. இதனால் அந்த பகுதிகளில் பொருளாதாரம் முழுமையாக அழிவடைந்து சென்றது. மக்களின் சுயதொழில் உள்ளிட்ட பொருளாதாரமும் சிதறடிக்கப்பட்டது. இதனால் அந்த பிரதேசங்களில் மக்கள் தற்போது பல்வேறு பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்து வருகின்றார்கள். தமது அன்றாட வாழ்க்கையை கொண்டு நடத்துவதிலேயே திண்டாட்டங்களை எதிர்கொள்கிறார்கள் என்று இன்றைய ஆசிரியர் தலையங்கம் இந்த விடயத்தை பற்றி பேசுகிறது. இன்று வெளியாக இருக்கும் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, தற்போதைய நிலவரம் தொடர்ந்தால் இலங்கை இந்தியாவின் மற்றொரு மாநிலமாகிவிடும், மஹிந்த கூறுகிறார் என்கின்ற செய்தி இடம் பிடித்துள்ளது. தற்போதைய நிலைவரம் தொடர்ந்தால் இலங்கை விரைவில் இந்தியாவின் மற்றொரு மாநிலமாகிவிடும் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கூறியுள்ளார். ஜனாதிபதி ஆணைக்குழுவில் நேற்று வியாழக்கிழமை விசாரணைக்கு ஆஜரான பின்னர் ஊடகங்கள் மத்தியில் கருத்து தெரிவிக்கையிலேயே மஹிந்த இதனை தெரிவித்திருக்கிறார் என்று குறித்த செய்தி இடம் பிடித்துள்ளது. தினக்குரலின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம், உலக வங்கியின் பரிந்துரைகள். ஆட்சியில் இருக்கும் அரசாங்கங்கள் ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் போதும் சமர்ப்பித்த பின்னரும் உள்நாட்டு மற்றும் சர்வதேச பொருளாதார நிலைவரம், முன்னுரிமை கொடுக்க வேண்டிய செலவினங்கள், இந்த செலவினங்களை ஈடுகட்ட வருவாயை திரட்டும் வழிமுறைகள், ஸ்திரமான நிதி நிலைமை போன்ற சவால்களை எதிர்கொள்வது வழமையானதாகும். பரும்படியாக்க பொருளாதார நிலைவரத்தை பொறுத்தவரை உலக வங்கி அண்மையில் விடுத்துள்ள இலங்கை தொடர்பான அறிக்கை வளர்ச்சி பாதையில் இலங்கை செல்வதை விவரிக்கின்ற போதிலும் வருமானத்தை பெருக்க வேண்டிய தேவைப்பாடு இருப்பதையும் முன்னிலைப்படுத்தியிருப்பதை அவதானிக்க முடியும். உலக வங்கியின் பரிந்துரைகள் தொடர்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் இவ்வாறு பேசுகிறது. இன்று வெளியாகி இருக்கும் சுடரொளி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, தேர்வு குறித்து ஆராய 10 பேர் கொண்ட குழு நியமிக்க தீர்மானித்தது கூட்டமைப்பு. இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு திட்டம் தொடர்பில் ஆராய்வதற்காக 10 பேர் கொண்ட குழு ஒன்றை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அடுத்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது நியமிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளிடமிருந்து தலா 2 என்ற அடிப்படையில் இதில் நியமிக்கப்பட உள்ளார்கள் என்று கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்று அந்த கூட்டத்தில் நடைபெற்ற முக்கியமான விடயங்கள் தொடர்பாக அலசும் விதமாய் இன்றைய சுடரொளியின் பிரதான தலைப்புச் செய்தி அமைந்துள்ளது. சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம், சகவாழ்வு இன ஒற்றுமையும் எப்போது சாத்தியமாகும். தமிழ் இளைஞர்கள் எல்லையற்ற அநீதிகளுக்கு முகம் கொடுப்பதற்கு இயலாத காரணத்தினாலேயே அவற்றுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தினார்கள். ஆகவே அவர்கள் ஆயுதமேந்தி போரிட்டமைக்கான காரணம் முறையாக கண்டறியப்பட வேண்டும். அதனோடு தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கப்பட வேண்டும். அது அவசியமானது, தவிர்க்க முடியாதது.
மேற்கண்ட கருத்தை வெளியிட்டிருக்கின்றவர் வெளிநாட்டவர் எவருமல்ல. இந்த நாட்டின் இலங்கையின் அதி உத்தம ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர் ஆவார் என்று இன்றைய ஆசிரியர் தலையங்கம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை பற்றி அவருடைய உரை பற்றியும் பேசுகிறது. இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, தீர்வு குறித்து ஆராய தமிழ் கூட்டமைப்பில் 10 பேர் கொண்ட குழு, பங்காளி கட்சிகளில் இருந்து தலா 2 நியமிக்கப்படுவார் என்கிற செய்தி இடம் பிடித்துள்ளது. திடீரென திசை மாறுகிறது வடக்கு கிழக்கு வீட்டுத் திட்டம். அனுராதபுரம், புலனறுவை, புத்தளம் மாவட்டங்களும் இதில் உள்ளடக்கம். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்ட 65,000 வீட்டுத் திட்டத்தில் தற்போது அனுராதபுரம், புலனறுவை, புத்தளம் ஆகிய மாவட்டங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மீள்குடியேற்ற அமைச்சினால் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வீடுகளை இழந்த மக்களுக்கு வீடுகள் கட்டிக் கொடுப்பதற்கான திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த நிலையிலேயே குறித்த வீட்டுத் திட்டமானது அனுராதபுரம், புலனறுவை, புத்தளம் போன்ற மாவட்டங்களுக்கும் வழங்கப்பட உள்ளதாக இன்றைய செய்தி பேசுகிறது. வலம்புரியின் பக்கம் எங்களுடைய பார்வையை செலுத்தினால் வலம்புரியின் பிரதான தலைப்புச் செய்தியாக, சர்வதேச விசாரணை இடம்பெற்றால் மஹிந்தவை தண்டிப்பர், தனி நாடும் கோருவர், விடக்கூடாது என்கிறார் விமல். இறுதிப்போர் தொடர்பிலான குற்றச்சாட்டுகள் குறித்து அரசாங்கம் சர்வதேச விசாரணையை நடத்துமாயின் அதில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தண்டிக்கப்படுவார் என தெரிவித்த விமல் வீரவன்ச, இதன் மூலம் நிகழ்ந்த உயிரிழப்புகளை நிரூபிக்கும் தமிழர்களுக்கு தனிநாட்டை கோருவதற்கு சந்தர்ப்பங்கள் அமைந்துவிடும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருப்பதாக இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி அமைந்துள்ளது. இன்றைய சகோதரமொழி பத்திரிகையான லங்காதீப பத்திரிகையின் பக்கம் எங்களுடைய பார்வையை செலுத்தினால் லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, வெலிக்கடை சிறைச்சாலை பாதுகாவலரால் கைதிகளுக்கு 53 தொலைபேசிகள் விநியோகம், விசாரணைகளின் போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவிப்பு என்கிற செய்தி இடம் பிடித்துள்ளது. டெய்லி மிரர் பத்திரிகையின் முக்கியமான செய்திகளில் ஒன்றாக, கொழும்பில் பறக்கவிடப்பட்ட கூகுள் பலூன் அந்த நிறுவனத்தாலேயே பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டுள்ளது, அது விபத்து அல்ல என்று ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்திருப்பதாக குறித்த செய்தி தொடர்ந்து பிரசுரமாகியுள்ளது. இன்றைய வீரகேசரியின் உலக செய்திகள் பக்கத்தில், துருக்கிய தலைநகரில் இராணுவத்தினரை இலக்கு வைத்து கார் குண்டு தாக்குதல், 28 பேர் உயிரிழப்பு, 61 பேர் காயம். துருக்கிய தலைநகர் அங்காராவில் அந்த நாட்டு இராணுவத்தை இலக்கு வைத்து புதன்கிழமை இரவு நடத்தப்பட்ட கார்குண்டு தாக்குதலில் குறைந்தது 28 பேர் பலியானதோடு 61 பேருக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளார்கள். இந்த நிலையில் மேற்படி தகவலை நடத்தியவர்களுக்கு பதிலடி கொடுக்கப் போவதாக துருக்கிய ஜனாதிபதி தாயிப் எர்டோகன் சூளுரைத்துள்ளார் என்று இன்றைய உலக செய்தி இடம் பிடித்துள்ளது. வீரகேசரியின் இந்திய செய்திகள் பக்கத்தில், கருணாநிதி எனக்கு தந்தை போன்றவர், தப்பாக பேசாதீர்கள் என்று குஷ்பு சீற்றம். கருணாநிதி எனக்கு தந்தை போன்றவர், அவரையும் என்னையும் இணைத்து தப்பாக பேச வேண்டாம் என்று காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளரும் நடிகையுமான குஷ்பு தெரிவித்துள்ளார். திமுகவில் இணைந்த நடிகை குஷ்பு பிரசார பீரங்கியாக பல மேடைகளில் முழங்கி வந்தார். இந்த நிலையில் முன்னணி பத்திரிகை குஷ்புவையும் திமுக தலைவர் கருணாநிதியையும் பெரியார் மணியம்மை போன்று சித்தரித்து செய்தி வெளியிட்டது. இதற்கு பிறகு குஷ்புவுக்கு திமுகவின் உள்ளே பெரும் எதிர்ப்பு தொடங்கியது. பொது இடங்களில் வைத்து குஷ்பு மீது செருப்பு வீச்சு தாக்குதல்களும் அரங்கேறின. இதனை அடுத்து குஷ்பு இவ்வாறு தெரிவித்திருப்பதாக இன்றைய இந்திய செய்திகள் பக்கத்தில் முக்கியமான செய்தியாக இந்த செய்தி பிரசுரமாகியுள்ளது. சுடரொலியின் இன்றைய கேலி சித்திரத்தை பொறுத்தவரைக்கும் நாட்டின் நீதி தேவதையாக எல்லோருக்கும் தென்படுகின்றவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு மட்டும் திகிலூட்டுகின்ற அல்லது பயமுறுத்துகின்ற ஒரு விதமான மனநிலையை உருவாக்குகின்ற ஒரு உருவமாக அவருடைய கண்களுக்கு புலப்படுவதாக இன்றைய சித்திரம் அவருடைய மனோநிலையை வெளிப்படுத்துகின்ற விதமாய் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தினக்குரலின் கேலி சித்திரத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஜெர்மனிக்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்ட ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அங்குள்ள புலம்பெயர் இலங்கையர்கள் மத்தியில் உரையாற்றினார். அங்கு அவர் உரையாற்றும் போது அங்குள்ள இலங்கையர்களை விட அவர்களுடைய உழைப்பும் அவர்களுடைய அந்நிய செலாவணி வருவாயும் மீட்டிக் கொடுக்கப்படுகின்ற விதமுமே இவருடைய மனக்கண்ணில் தோன்றுவதாக இன்றைய தினக்குரலின் கேலி சித்திரம் அமைக்கப்பட்டுள்ளது. வீரகேசரியின் இன்றைய கேலி சித்திரம், மறுபடியும் படிக்க வைக்கிறாங்களே என்று சொல்லி தன்னுடைய நிலையை எண்ணி நொந்து கொண்டு தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய இருப்பையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக மீண்டும் சட்டத்திறனியாக உருவெடுத்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் நிலை தொடர்பில் அவருடைய மனதின் எண்ணங்களை வெளிப்படுத்துகின்ற தோற்றத்தை பிரதிபலிக்கும் வகையில் இன்றைய கேலி சித்திரம் உருவாக்கப்பட்டுள்ளது. அதிலும் மிக முக்கியமாக கடந்த நாட்களில் அவருடைய மகன் ஜோசித்த ராஜபக்சவுக்காக இவர் நீதிமன்றத்தில் சட்டத்திறனியாக ஆஜராகி வாத பிரதிவாதங்களை முன்னெடுத்தமை தொடர்பிலும் இந்த கருத்துப்படம் இன்று விளக்குகிறது. இதுவரை கொழும்பு மற்றும் யாழ் பிராந்தியங்களில் இருந்து வெளியாகும் முக்கியமான பத்திரிகைகளின் முதன்மை செய்திகளை பார்வையிட்டோம். மீண்டும் இன்னும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையில் சந்திக்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.